வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலர் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ பழங்கள் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு பழ மார்க்கெட்ல பழங்களோட விலை எப்படி இருக்கு, எந்தெந்த பழங்கள் அதிகமாக விலை விற்பனை ஆகுது, எந்தெந்த பழங்கள் குறைந்த விலையில விற்பனை ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விலை குறைவான பழங்களை அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை நீங்க பாதியா குறைச்சிக்கலாம். விலை குறைவான பழங்களோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வருது. இன்னைக்கு தர்பூசணி பழம் 1 கிலோ 30 ரூபா, கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபா, பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 120 ரூபா, செந்தூர மாம்பழம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ஆப்பிள் 1 கிலோ 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு திராட்சை 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 200 ரூபாயில இருந்து 240 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்குது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபா, அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபா, செவ்வாழை பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் 1 கிலோ ஏலம் வர்ற இடத்துல 50 ரூபாயில இருந்து 70 ரூபா வரைக்கும் ஏலம் எடுக்க முடியும். பிளம்ஸ் 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா, பச்சை ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபா, பன்னீர் திராட்சை 1 கிலோ 80 ரூபா, முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்கோவா மாம்பழம் 1 கிலோ 180 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. இளநீ 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியா குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு விலை குறைவான பழங்களோட லிஸ்ட்ல கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு கிடைக்குது. இளநீ 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பப்பாளி பழம் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா, கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்களை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கோங்க, செலவுகளை குறைச்சிக்கோங்க. நீங்க கடைக்கும் வியாபாரத்துக்கும் பழங்கள் வாங்குறீங்கன்னா லாரியிலிருந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கினா ரொம்பவுமே லாபங்க. வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா 4 அல்லது 5 கிலோ இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செலவுல நீங்க குறைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவருது. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே காலையில மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் விலைக்குறைவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி உங்களுடைய லாபத்தை அதிகரித்து செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.